வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். நம்ம டயான் சித்தா ஹாஸ்பிட்டலில் சொரியாசிஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் ரிப்பீட்டடாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, டாக்டர் சொரியாசிஸை ஒன்ஸு நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அது வருமா அப்படின்னு. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டியில் வர பிரச்சனைனால நம்ம அந்த வெள்ளை அணுக்கள் நமக்கு எதிராக வேலை செய்யுது, அதோட ரியாக்ஷன் நமக்கு தோலில் காட்டுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை நவீன மருத்துவம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். நவீன மருத்துவத்தில் இதுக்கு இம்யூனோ சப்ரஸர், அதை தான் நம்ம ஸ்டீராய்டுன்னு சொல்கிறோம். அந்த இம்யூனிட்டியை நம்ம வேலை செய்ய விடாமல் தடுக்கும்போது அந்த இம்யூனிட்டி, அந்த ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. அப்போது அந்த பேச்சஸ் எல்லாமே நார்மலாகுது. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டீராய்டு லெவல் குறைஞ்சாலோ இல்லை அதை நம்ம ஸ்டாப் பண்ணாலோ திரும்ப அதே மாதிரி அது வருது, ரியாக்ஷன் ஆகுது. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இம்யூனோ சப்ரஸர் அப்படின்னு சொல்லி ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. அதனால் நம்ம எப்போ அந்த இம்யூனிட்டியை கரெக்ட் பண்ணுறோமோ, டிஎன்ஏ லெவலில் நம்ம ஜெனட்டிக்கலாக அதை சரி பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். இதை தான் நம்ம சித்த மருத்துவத்தில் இதை கர்ம நோய் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. கர்ம நோய் அப்படின்னு சொல்கிறது முடக்குவாதமாக இருக்கட்டும், இந்த சொரியாசிஸாக இருக்கட்டும், இன்னும் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி உள்ள நிறைய வெரைட்டியை கர்ம நோய் அப்படின்னா பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கான மெத்தட், அதனால தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் பத்தியம் கொடுக்குறோம். 3 மாதம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த இம்யூனிட்டியை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ லெவலில் உள்ளதை சரி பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை ட்ரீட் பண்ணி கிளியர் பண்ண பிறகு அது வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டெம்பரரியாக உள்ள சொல்யூஷன் எதுவுமே கொடுக்கல. அவங்க உடம்பையே நம்ம ஒரு பியூரிஃபை பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அந்த இம்யூனிட்டியை சரி பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தையே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் அதை கரெக்டாக நீங்கள் பற்றியெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி விட்டுட்டோன்னா பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு அப்படி சந்தேகம் வருது அப்படின்னா நேராக ஒரு தடவை வாங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க. எங்கிட்ட ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி சரி பண்ணவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சரியானாங்க, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஸோ சொரியாசிஸ்னால கஷ்டப்பட்டு அவங்க டிப்ரெஷன் ஆகி என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் ரிசர்ச் எல்லாம் பார்த்து தான் நம்ம மெடிசன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சிகிச்சை எடுக்கும்போது அது அந்த சிம்டம்ஸ் மட்டும் இல்லை, திரும்ப உள்ள ரெக்கரன்ஸுக்குமே அது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சொரியாசிஸ் விஷயமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது, ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டயான் சித்தா மருத்துவம் அணுகலாம். முடிஞ்ச ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணுங்கள். நம்ம பிரான்ச்சஸுக்கு கூட நீங்கள் ஒரு தடவை வரலாம். நான் விசிட் வரும்போது என்னை நீங்கள் நேரில் பார்க்கலாம், அதோட கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோனில் தான் கான்வர்சேஷன் இருக்குது, நீங்கள் ரொம்ப தள்ளி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அது மூலமாகவும் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா தாராளமாக நம்முடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.